தொடர்ந்து மழை குறித்தான அண்மை செய்திகளை பார்த்துட்டு வரும் இந்த நேரத்தில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பனப்பாக்கம் பன்னியூர் சாலை முழுவதுமாக வெள்ள நீரால் மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பகுதி முழுவதும் வெள்ள நீரால் சூழப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் என்ன நிலவரம் அப்படின்றத பார்த்துட்டு வரும். இது குறித்த விவரங்களுக்காக இணைப்பில் இருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் அருளரசன். அருளரசன், வணக்கம். நேற்றைய தினத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதுமே மிக கனமழையானது கொட்டி தீர்த்து வந்தது. தற்பொழுதும் அங்கு வெள்ள நீரானது சூழ்ந்து காணப்படுகிறது. ராணிப்பேட்டையில் எந்தெந்த பகுதிகள் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன? மீட்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன கள நிலவரம்? வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நேற்று முதல் விடாத கொட்டி தீர்த்த இந்த கனமழையின் காரணமாக மணப்பாக்கம் பன்னியூர் சாலை முழுவதுமாக அடித்து செல்லப்பட்டதால் சுமார் 15க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் அவங்களுடைய சொந்த ஊருக்கு செல்ல முடியாமல் அவதி அடைந்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள வாலாஜாப்பேட்டை, சோளிங்கர், பனப்பாக்கம், நெமிலி, பானாவரம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் தமிழகத்தையே உலுக்கி வரும் பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று காலை முதல் தற்போது இடைவிடாத தொடர் கனமழை பெய்து வருகிறது. இந்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிப்பு அடைந்துள்ளதாகவும், மேலும் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக பனப்பாக்கம் பன்னியூர் சாலைகள் முழுவதுமாக தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டதாக தெரிகிறது. மேலும் பாலம் அமைக்கும் பணி வெகுவாக நடைபெற்று வருவதால் தற்காலிகமாக சாலை அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் தற்போது பெய்து வரும் மழையால் அந்த சாலையும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. மேலும் கனமழையின் காரணமாக பெருவளையம், காலப்பட்டு, சிறுவளையம், ஆலப்பாக்கம், கர்ணாவூர், புதுப்பட்டு மற்றும் பிள்ளையார்குப்பம் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்ட கிராம பொதுமக்கள் இந்த சாலை வசதி இல்லாத காரணத்தால் மிகுந்த பாதிப்பு அடைவதோடு மீண்டும் தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதன் காரணமாக ராணிப்பேட்டை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக 15 சென்டிமீட்டருக்கு மேலாக பெய்த கனமழையாக மாவட்ட நிர்வாக சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கனமழையின் காரணமாக அந்த கிராம பொதுமக்கள் உள்ள பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிப்படைவதாக தெரிகிறது. மேலும் இது சம்பந்தமாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பல்வேறு முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்கு பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதன் காரணமாக பல்வேறு நெற்பயிர்களும் இந்த மழையின் காரணமாக சேதமடைந்ததாக தெரிகிறது. தற்போது விரிவான விவரங்களுக்கு நன்றி அருளரசன்.